வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இதனோட பதிவு அவேர்னஸ்க்காக மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்தணும், சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றது. அது ஏன்னாக்கா எனக்கு வந்த கன்சல்டேஷன் ரிலேட்டட்ல எனக்கு இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணித்து. ஸோ நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா, இல்லை உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னா நீங்கள் திருப்பியும் நான் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு சும்மா நீங்கள் இதில் யூடியூப்ல போடுறேன். அதுக்கு பதிலாக என்னுடைய எல்லா இதுலேயும் என்னோட வெப்சைட்டோட பேரும் என்னோட காண்டாக்ட் நம்பர்லாம் அதில் இருக்குது. நீங்கள் அது மூலமாக வாட்ஸ்அப்பில் என்ன ரீச் பண்ணலாம். இல்லாட்டினா அது மூலமாக நீங்கள் சைட்டில் போய் பணத்தை கட்டி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்களுடைய இதை நான் சர்வீஸ் வித்தவுட் ஃபெயிலில் ஜூம்ல இதோ 1-on-1 தான் கைண்ட் ஆஃப் இது. எனக்கு உங்கள் ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் பண்ணி ஜூமில் தான் நான் இது பண்ணி கொடுக்குறேன், கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக ரீச் பண்ணலாம். இப்போ எப்படி கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு நிறைய கன்சல்டேஷன் வருது. நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, எனக்கு அதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளானட்டோட பொசிஷன் இருக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதில் 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கா, ஏன்னா சந்திரன் தான் கேஷ். சந்திரன், மெர்க்குரி, குரு இது மாதிரிலாம் ஒரு நல்ல கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போடலாம், நிறைய பைசா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது 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 மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு என்ன மாதிரி ஏஜ்காரா அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை சில பேர் வெளிநாட்டில் இருக்கா, ஒருத்தரோட புள்ள அப்பா அம்மா பேச்சை கேட்காம பிராமின் கல்ச்சரில் வளர்ந்தவா, பிராமின்காரா புள்ள ஏதோ கிறிஸ்டினையும் யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டார் அங்கே வெளிநாட்டில். ஸோ அந்த சண்டேல இப்போ அம்மாவுக்கும் பிடிக்கணும் பேச்சுவார்த்தை இல்லை. ஸோ அதனால பணமும் எதுவும் அனுப்புறது கிடையாது. ஸோ சொன்னால் எங்களுக்கு பணமே இல்லை, நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது, இந்த மாதிரி பையன் இப்படி மாதிரி பண்ணிட்டான், எங்களுடைய இப்போ இது மானிட்டரி பொசிஷன் ரொம்ப லோவில் போயின்னு இருக்கு, இப்படியெல்லாம் சில பேர் நிறையா பேர் என்கிட்ட பணம் இல்லை, அதனால ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க இப்படியெல்லாம் கேட்பா. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் வரும் இது மாதிரி எனக்கு சில சில இவாள்லாம் வைதிகர்கள்லாம் இருக்காள், இவாள்லாம் எனக்கு வைதிகமே நடக்கலை, நான் ஜிபேல என்னோட நம்பர் இருக்குது, இதில் ஜிபே பண்ணி விடுங்க அப்படிலாம் கேட்பான். ஸோ இது இந்த ரிலேட்டட்ல கேட்டால் பணம் கேட்கறது ரொம்ப ஈஸி. அடுத்தவள்கிட்ட கையை நீட்டி வாங்கிடலாம் பைசா. ஃப்ரீயாக வாங்குறதுன்னு ஒரு பழக்கம் வந்தாச்சுன்னதுக்கப்புறம் அடுத்தவ உழைப்பில் வாங்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மானத்தை விட்டாச்சு, நமக்கு பைசா வேணும்னா எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே நம்ம கேட்குறோம், அடுத்தவள்கிட்ட போய் பைசா கேட்குறோம் இல்லையா? ஸோ அது யாரோ தரவாய் நேர்மையா பைசா சம்பாதிச்சிருக்காளா இல்லை நல்ல வேலை சம்பாதிச்சிருக்காளா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க சம்பாதிக்கிற பைசாவை நம்ம எடுத்துட்டா அந்த பாப மூட்டையும் நமக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, ஒரு பையன் ஏதோ ஒரு ஈரோட்லயோ இங்க ஒரு பையன், அந்த பையனுக்கு 16-17 வயசு இருக்கும். அது இதுல 12th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கான். ஸோ அவனுக்கு டாக்டருக்கோ இதுக்கோ அட்மிஷன் ஆகணும் போல இருக்கு. அவன் சொல்றான், நான் ரொம்ப ஹையா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அதனால நீ எல்லாமே எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நேச்சர்லாம் இப்போ புதுசா வளர்ந்துருக்கு. இந்த நம்மளுடைய இந்தியால இந்த மாதிரி ஒரு நேச்சர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுத்து. அது தப்பு. நாங்கள்லாம் வளர்ந்த போது என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் பணம் இல்லையா, காசு இல்லையா, பட்டையும் கடந்துக்கோ, தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்கோ, இது இல்லையா, சர்க்கரை இல்லாம காஃபி குடி, அப்படிதான் சொல்லியிருக்கா. இது வரைக்கும் நானும் அதே தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கேன். நாமளும் இந்தியன் சிட்டிசன் தான். இந்த இந்தியாவில தான் நம்மள எப்படி மானத்தோட வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஆனா இப்ப நம்ம ஈஸியா அடுத்தவள்கிட்ட பைசா கேட்கறது, ஃப்ரீல எல்லாமே நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு. அதுக்கு பதிலா ஒரு மாறாக ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. அது கையில் நம்ம யார்கிட்டையும் கையும் எந்த வேண்டாம், கஷ்டமும் பட வேண்டாம், உழைக்கவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் உழைக்காம பைசா சம்பாதிக்கிறது தானே. உழைக்கவும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், வெறும் மூளை தான் வேணும். மொபைல்ல நெட் வேணும், அதுக்கப்புறம் பேங்க்ல டிமெட் அக்கௌண்ட் வேணும், அவ்வளவுதான். ஒரு சிம்பிளான ஒரு தரிகா சொல்றேன். எல்லாருமே சின்னவா இல்லை, பணக்காரா இல்லை, ஏழை இல்லை, வயசானவா இருந்தாலும் எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு 11 லட்சத்துல இருந்து 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம சம்பாதிக்க முடியும். ஒரு பைசா இது பண்ணாம, அதாவது பைசா போட்டுதான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உனக்கு நீ படிச்சுக்கிற குவாலிஃபிகேஷன் கூட தேவையில்லை, உனக்கு ஏஜ் தேவையில்லை. நீ 90 வயசும் இருக்கலாம், 80 வயசும் இருக்கலாம், நீ 15 வயசும் இருக்கலாம். ஆனா உனக்கு பைசா சேவ் பண்ற ஒரு ஆட்டிடியூட் வேணும்.
சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பென்ஷனா இருக்கு. இல்ல நீங்க உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு சைடுல ஒரு வீடு வாடகை வருது. எதுவா இருந்தாலும் ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளூ சிப் சில சில இந்த பென்னி ஸ்டாக்ன்னு சொல்லுவோம். பென்னி ஸ்டாக்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரோட விலை வந்து 85 பைசாவோ, ரூ. 1 இல்ல ரூ. 5 ரூ. 12 தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அத வந்து நீங்க சிறுக சிறுக ஏன்னா இப்போ சப்போஸ் ரூ. 5ன்னு வச்சுக்கோங்க. 1000 ஷேருக்கு வந்து 5000 தான். ஓகேயா? அந்த 5000 ஷேர் வந்து உங்களுக்கு எத்தன ரூபாய் ஆனா கூட, உங்களுக்கு ஜாஸ்தி பைசா வராது. அப்போ உங்ககிட்ட 10,000 ஷேர் இருக்கணும், 1,00,000 ஷேர் இருக்கணும். அது மாரி இருந்தா தான் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ரூ. 18,00,000 வர முடியும். அப்போ என்கிட்டயே பைசா இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இது வந்து இமிடியேட்டா இந்த பைசா வந்து ரைஸ் ஆகாது. இது அட்லீஸ்ட் ஒரு 6, 7 மாசம் அப்படியே தான் இருக்கும். இந்த ரூ. 5.85 ஜாஸ்தி ரூ. 6 ஆகும், இல்லாட்டா ரூ. 7 ஆகும், திருப்பி ரூ. 4க்கு வரும். இப்படிதான் போயிட்டு இருக்கும். அந்த மாரி சமயத்துலலாம் நம்ம கிட்ட எவ்ளோ பைசா இருக்கோ, ரூ. 1000 இருந்தா ரூ. 1000க்கு உங்களுக்கு ரூ. 5 அந்த ரூ. 5 ஒரு ஷேர்னா ரூ. 1000க்கு எவ்ளோ ஷேர் வருமோ, அந்த ஷேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அப்படி சிறு துள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? நம்ம என்னைக்கும் சொல்றது என்னன்னு கேட்டா, நம்ம சேமிப்பு தான் நமக்கு பெரிய விஷயம். நம்ம லேண்ட்ல போட வேண்டாம். நம்ம லேண்ட்ல போட்டு மறந்து போயிடுறோம். நம்ம நெறைய பொண்ணுலயும், மண்ணுலயும் காசு போட்டா, அது வந்து நமக்கு நெறைய விருத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நீங்க மண்ணுலயும் போட வேண்டாம், பொண்ணுலயும் போட வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப இப்ப ஈஸியான ஒரு விஷயம். யாருக்கும் அவ்வளவு தூரம் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரியல. இங்க இருக்கிற சிஏக்கெல்லாம் இந்த அட்வைஸ் கிடையாது. யாரால ஒண்ணுமே சம்பாதிக்க முடியல, சொல்யூஷனே தெரியல, எனக்கு என்ன வேலை பார்க்கணும்னு தெரியல, வேலை பண்ணாலும் எனக்கு சரியா சம்பளம் வரல. இப்படியெல்லாம் புலம்புறவாளுக்கு தான் இந்த இந்த சொல்யூஷன். ஓகேயா? நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணுமே வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். உங்களுக்கு சம்பாதிக்கிற பணத்திலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி ஒரு ஜஸ்ட் 10% ஏன் 5% அமௌண்ட் உங்களுக்கு உங்க புள்ள பணம் குடுக்குறானா, ஒரு 40,000 குடுக்குறானா, இல்ல 25,000 குடுக்குறானா, அதுலேருந்து நீங்க ஒரு ரூ. 1000 எடுத்து அந்த பென்னி ஸ்டாக்ல போடுங்க. போட்டுட்டு அதுக்கு இவ்ளோ ரூ. 1000க்கு டிவைடட் பை ரூ. 5 எவ்வளோ ரூபாய் வருது? அந்த ஷேர வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியே சிறுக 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 அது நீங்க 1,00,000 ஷேரோ இல்ல 10,000 ஷேரோ நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு ஷேரோட விலை ரூ. 220 ரூ. 150லேருந்து ரூ. 220 வரைக்கும் போறது. அது போச்சுன்னா, அது 1,00,000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு போகும்? அது ரூ. 20,00,000 ரூ. 22,00,000 வரைக்கும் போகும். இல்லாட்டினா 15,00,000 15 இருந்ததுன்னா அது ரூ. 150 இருந்ததுன்னா ரூ. 15,00,000 வரைக்கும் போகும். ஸோ நீங்க ஒண்ணுமே பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பணம் போட்டேன். ஆனா இத வந்து ஒரு சர்டன் லிமிட்ல உங்களுக்கு அது ரூ. 15,00,000 வருது. இது மாரி நீங்க ஒரு ஷேர்ல போட்டிருக்கேன். இதே மாரியே நீங்க கொஞ்சம் டைம் கேப்ல ஒவ்வொரு இது மாரி எத்தன எத்தன பென்னி ஸ்டாக் வருதோ, அதுல ஈக்குவலா நீங்க போட்டுண்டே வந்தேன்னா, எவ்ரி இயருக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 15,00,000 15,00,000 அது மாரி வரா மாரி, இது இன்னும் ஏஜ் இல்லாம ஒரு 20 வயசுலேருந்து ஒரு பையன், அம்மாவோட காலேஜ் ஸ்டூடண்ட் காலேஜுக்கு அப்பா, அம்மா கஷ்டமே படுத்த வேண்டாம் நம்ப. நம்ம வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். நம்ம இங்க பண்ண முடியல, அது பண்ண முடியல. யார் எனக்கு பணம் குடுப்பா? யாராவது எனக்கு ஃப்ரீயா எனக்கு பணம் குடுப்பாளா? டாக்டருக்கு படிக்கணும். எனக்கு ஃப்ரீயா பணம் குடுப்பாளா? அதுக்கு பதிலா ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட், ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் கூட ஈவன் ஆரம்பிக்கலாம். இந்த மாரி. இப்பலாம் அந்த சொல்யூஷன்லாம் மோடி கொண்டு வந்திருக்கு. ஆ வந்து நீங்க சின்ன ஒரு 15, 20 வயசு பையன். அவன் கூட நம்முடைய ஆஃபீஸ்க்கு நம்முடைய இதுக்கு மத்த செலவுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டுண்டே வந்தோம்னாக்க, அப்போ உனக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 15,00,000 கிடைச்சதுன்னா, உனக்கு அப்ப ஃபீஸ் என்ன எவ்வளோ இருக்கும்? இன்ஜினியரிங் காலேஜுக்கு. அது மாதிரி. இல்ல உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ரூபா இருக்கும்? ஒரு 20 வயசு பையன்னா அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டாம். அவன் அது ஆஃபீஸ்ல பண்ணிட்டு இருப்பான். ஒரு கார் வாங்கவோ, ஒரு வீடு வாங்கவோ, எதுக்கோ ஒண்ணுத்துக்கு அந்த பைசா ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த மாரி எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து 15,00,000 வரா மாரி பென்னி ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே வந்தீங்கனாக்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அ இத வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் ஒண்ணு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி குடுக்கும். பைசா ஏர்ன் பண்ற ஸ்டெபிலிட்டி குடுக்கும். ஸோ இது மாரி தான் நம்ம வந்து எப்படியும் நம்மளுடைய இத பண்ணணும். அது மட்டும் இல்லாமல், இப்ப இன்னொரு விஷயம், முன்னாடியும் அவரு மோடி வந்து முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் 2014ல அவர் இது ஆனபோது, பிரைம் மினிஸ்டர் ஆனபோது எல்லாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் அ வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தபோது, இங்க மும்பைல என்னாச்சுன்னு கேட்டா, ஒரு டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தா. இந்த டேட்ல ஏழைகள்லாம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு. எல்லா வீட்டு வேலைக்காராலும் அன்னைக்கு லீவ் போட்டுட்டு, போய் கியூல நின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தா.
இப்போ அவளுக்கு ரொம்ப நல்ல எல்என்டி த்ரூ இங்க செம்பூர்லலாம் நெறைய இடத்துலலாம் வந்து உங்களுக்கு பில்டிங் வந்துட்டுருக்கு. பில்டிங் வந்து நல்ல கட்டிடமா கட்டி அவளுக்கு ஃபுல்லா அவ வந்து அத ஃபாலோவும் பண்றா. கட்டடம் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்குன்னு ஃபாலோ எல்லாரும் பண்ணிட்டும் இருக்கா. அதனால அவளுக்கு வீடும் கிடைக்க போகுது. இத வந்து நான் முன்னாடியே நெறைய பேர்ட்ட சொல்லின்னு இருந்தேன். ஆனா யாரும் தமிழ்நாட்டுல யாருமே அத வந்து காது குடுத்து வாங்கல. யாரும் அத வந்து எவ்ளோ குடிசை இருக்கு. நம்ம கிராமத்துலலாம் பார்த்தாலே நெறைய குடிசை. அந்த இது மாயவரம் சைடு, சீர்காழி சைடுலாம் போனீங்கன்னா, அந்த ரோடு முழுக்க அப்படியே குடிசையா இருக்கு. அவளுக்கெல்லாம் வந்து இந்த அவேர்னஸ் வேணும். நீங்கலாம் ஒரு நல்ல மனுஷா யாராவது இத பார்த்துட்டு இருக்கானாக்க, அவள்லாம் வந்து அவேர்னஸ் குடுக்கணும். இப்போ வந்து 3,00,00,000 வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்கா. அது வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு குடுக்குறேன்னு சொல்லல. மொத்த இந்தியாவுக்கு தான் அது. அதனால நம்ப மக்களும் போயிட்டு அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டெல்லாம் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணினா, அவாளுக்கும் வீடு கிடைக்கும். எத்தனைக்கு எத்தன நம்மளுடைய ஃபோர்ஸ் இல்லையோ, அத வந்து கவர்மெண்ட் காதுல போட்டுக்காம இருக்கும். அந்த பின்னாடி இருந்த முன்னாடி பண்ணின அந்த விஷயங்கள் வந்து ஏன் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரல? ஏன் அவள்லாம் போய் அத அப்ளை பண்ணல? ஏன் அவளுக்கு அந்த வீடு கிடைக்கல? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்ல 3,00,00,000 வீடு தரேன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அ பப்ளிக் நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் போயி, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரு குடிசை வாரியத்துல இருக்கீங்களோ, அவங்க வந்து வெறும் படம் எடுத்தா மட்டும் போறாது. நம்ம போய் பிசிக்கலா நம்ம போயி, யாரு அந்த சோசியல் வேலையெல்லாம் பண்றாளோ, அவ போய் கொண்டு போய் அவள அழைச்சுன்னு போயி, அவளுக்கு எல்லாத்தையும் அந்த ஆதார் கார்டு, பேன் கார்ட்லாம் வச்சு, எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்கு, எங்க போய் அத ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு மறந்து போயிடக்கூடாது. ரிஜிஸ்ட்ரேஷன் போனதுக்கப்புறம், அத போய் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, எங்களோட பேரு எந்த பொலிட்டீஷியனும் இத ஏமாத்தி எடுத்துன்றாளா அந்த வீட்ட அப்படின்னு பார்த்துண்டு, நம்ப தான் முன்னேறி குடுக்கணும். நம்ப உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டா யாரும் நம்மளுக்கு வந்து சாப்பாடு குடுக்க மாட்டா. வி ஹேவ் டு டூ அவர் டியூட்டி. கவர்ன்மெண்ட் சொல்லியாச்சு. உனக்கு வீடு கிடைக்க போறது. பகவான் உன்கிட்ட தான் சாமி இது உனக்கு தான் அருள் குடுக்கணும். அதனால நீ தான் வந்து முயற்சி எடுக்கணும். இல்லையா? அதனால நீங்க தான் போயி அத வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது மட்டும் இல்ல. பின்னாடி ஃபாலோ பண்ணி எனக்கு எப்ப வீடு கிடைக்கும்? எனக்கு எப்ப வீடு கிடைக்கும்? சப்போஸ் வீடு கிடைக்கலையா, சோசியல் மீடியால போடுங்க. போட்டா அத எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். எதுக்கு சோசியல் மீடியால இவ்ளோ விஷயம் வருது. ஏழைகளும் சோசியல் மீடியாலுக்கு வரணும். வெறும் பணக்காரங்க தான் சோசியல் மீடியாக்கு வரணும் கிடையாது. ஏழைகளும் சோசியல் மீடியா வந்து இந்த மாரி இருந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஆனா எங்களுக்கு தமிழ்நாட்டுல இன்னும் குடிசை வாரியத்துல எந்த முன்னேற்பாடும் வரல. நாங்க இன்னும் குடிசை வீட்ல தான் இருக்கோம். எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோசியல் மீடியால போட்டா தான் கவர்மெண்ட்க்கு அவேர்னஸ் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அவேர்னஸ் வரும். அப்பதான் அவங்க வந்து அத விஜிலன்ஸ வச்சு பார்த்து அத கரெக்ட்டா பண்ணி முடிப்பாங்க. நாம தூங்கக்கூடாது. ஓகேயா? இதுதான் எனக்கு உங்ககிட்டலாம் பேசணுமா இருந்தது. நான் ஏதாவது இதுல தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. இல்ல இது நல்லதா நான் பேசியிருக்கேன் அப்படின்னாக்க, இது முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் மக்களுக்கு வந்து இந்த ஏழ்மைத்தனம் வந்து போகணும் முதல்ல. இந்த மாரி இந்த பென்னி ஸ்டாக்லலாம் போட்டு நான் பெரிசா 1000, 10,000, 2,000 ஷேர்ல போட சொல்லல. வெறும் ரூ. 5 ஷேர், 85 பைசா ஷேர்ல நீங்க பைசா போட்டு, உங்களுக்கு முடிஞ்ச பணத்த போட்டு, போட்டு சின்ன 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 போட்டு நெறையா அத கொஞ்சம் ஒரு 10,00,000மோ, 1,00,000மோ அந்த மாரி ஷேர் வாங்கி, அது மூலமா இருந்தா கூட ஒரு ஏழைகள் போட்டா கூட, நீங்க உழைக்கிற பைசாலேருந்து கொஞ்சம் ரூபாயில போடுங்க. போட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு அந்த பைசால வரும். வரும் நல்லபடியா நீங்களும் வீட்ல வந்து வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பைசா கேட்க வேண்டாம். அதனால நம்ம வந்து நம்ம முயற்சி தான் முதல்ல வேணும். ஓகேயா? பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.